இல்லாம அவன் சாப்பிடவே மாட்டான். நான் தானே போய் சமைக்கணும் மூடிட்டு இருக்கிறேன். நம்ம நல்ல ஒரு முதல்ல சமைக்கணும். யாரும் போய் பேரும் பாடுப்பான் பாட்டு. இப்போதான் செல்ல பாட்டு, லேப்டாப்ல பாட்டு, பென்ட்ரைவர்ல பாட்டு. 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எதுல பாட்டு? ரேடியோவில்ப்பா பாட்டு. என்னென்ன பாட்டு? எப்பவும் ரேடியோவில் தான் முன்னாடி எல்லாம் பாட்டு. ஆமாங்க, திருச்சி வானொலி, பாண்டிச்சேரி வானொலி, கொடைக்கானல் வானொலி, வீடு வீட்டுக்கு ரேடியோ தான் இருக்கு. எல்லாரும் ரேடியோலாம் பாட்டு கேட்பாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொட்டாடியாருக்கு சொல்லியிருக்கு, எல்லார் வீட்டிலையும் எப்பவும் ரேடியோ இருக்கு, நம்ம வீட்டில் ரேடியோ இல்லை. இந்த 400 ரூபா காசு ஒரு ரேடியோவை வாங்கிட்டு வந்து போய் சாயங்காலம் நம்ம வீட்டில் ரேடியோ பாடணும். நான் வேலைக்கு போயிட்டு வரேன், 400 ரூபா காசை கொடுத்துட்டு போயிடுச்சு இந்த அம்மா. இவன் கடையில் போய் ரேடியோ வாங்கிட்டேன். ரேடியோ வாங்கிட்டு கேட்டிருக்கேன், மூணு ரேடியோ வாங்கிட்டு போறேன், என்ன பண்ணணும்னு. நல்லா சாமியை கும்பிட்டு நடு வீட்டில் வாங்கிட்டா ரேடியோ பாடும்னு அவன் சொல்லிட்டேன். இவனு காலையில் சாமியை கும்பிட்டு ரேடியோ வச்சுட்டேன். காலையில் வச்ச ரேடியோயா சாயங்காலம் வரைக்கும் பார்த்துருக்கேன், சுத்தமாக பாடலை. ரேடியோதே வேலைக்கு போன கொண்டாட்டி வந்துருச்சு. வந்த கொண்டாட்டி ஏன்னா எல்லாரும் வீட்லையும் ரேடியோ படுத்து நம்ம வீட்டில் ரேடியோ பள்ளி உள்ள ஊதுவாத்தாக்க புரிஞ்சங்கார ரேடியோவை குருன்னு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன். அந்த அம்மா பார்த்துச்சு, ஆடா பாய் பையில 400 ரூபா காசு வச்சாடா. அப்படியே பாடாத ரேடியோ வாங்கிட்டு வந்து போடா, ஃபஸ்ட்டு போடா போய் பாடாத ரேடியோ வாங்கிட்டு வரா போடா விரட்டி விட்டுருச்சு. ரேடியோ எடுத்துட்டு போய் ரேடியோ கடைக்காரன் போய் கேட்டிருக்கேன், ஐயோ பிள்ளை ஏன்னா ரேடியோ கொடுத்தா ரேடியோ பாட வேலைடா அப்படின்றிருக்கேன். அப்போ தான் ரேடியோ கடைக்காரன் சொல்லியிருக்கேன், நீ திருச்சியில் வச்சியா அப்படின்னு கேட்டிருக்கேன். ஆகா, திருச்சியில் வச்சாத்தான் பாடும் போல இருக்கடான்ட்டு ரேடியோ வச்சுக்கிட்டு கிளம்பிட்டாங்க திருச்சிக்கு. கொண்டு வைங்க ரேடியோ கொண்டே திருச்சியில் வச்சு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பார்த்துருக்கேன், பாடலை. அங்கே டீ கடைக்காரன் பார்த்துக்க, அவனை கூப்பிட்டு இங்கே வாடா, யாரா நீங்கள் எந்த ஊர்றானு இருக்கேன், இந்த மாதிரி ரேடியோ வாங்கினாங்க, ரேடியோ பாடலைன்னு இருக்கேன். அப்போ தான் ரேடியோ கடைக்காரன் சொன்னேன், திருச்சியில் வச்சியான்னு கேட்டேன். அதே திருச்சியில் வச்சேன், பாடலைன்னு இருக்கேன். அவன் ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன் பார் டீ கடைக்காரன், நீ கொடைக்கானலில் வச்சு பார்த்தியா அப்படின்னு இருக்கேன். ஆகா, மலை உச்சியில் வச்சாத்தான் பாடும் போல இருக்கு. தூக்குடா ரேடியோவில் தூக்கிட்டு கிளம்பிட்டாயா மலை உச்சியில். குளிரில் கொண்டே உட்காந்துன்னா சுத்தமாக ரேடியோ பாடலை. குளிரில் கொட்டை 2 ஆனதான் மிச்சம். தாவா கொட்டை, நீ வேறு தப்பாக நினைக்காதியா. ஆமாம், பார்த்தேன் ரேடியோ தூக்கிட்டு வந்துட்டேன். வந்து ரேடியோ கடை மோரையில் வீசியிருக்கேன். என்னடா ரேடியோ கொடுத்தேன்னு. ஆமாம், அவன் பிடிச்சி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு, அவன் இந்த பாக்ஸை பிரிக்கவே இல்லை. அம்மியா பிரிக்காமல் பாடுவாங்கன்னா எப்படி பாடு. அப்புறம் சொல்லியிருக்காங்க, வாடா இந்த பாக்ஸை பிரித்து உள்ள வயர் இருக்கும்ல, வயர் எடுத்து கரண்டில் திருவி விட்டு யாரா பாட்டு கேட்கணும்னு சொன்னது, என் முன்னாடி தான் கேட்கணும்னு சொல்லிச்சு. உன் முன்னாடியை கூப்பிட்டு நிற்க வச்சு ரேடியோவில் மேலே 2 இருக்கும்பாரு, அதை பிடிச்சி திருவிழின்னு வச்சுக்க, கீழே டேஷன் திறந்துரு. நீ சுப்பிரவாதம் பண்ணாலும் சரி, உன் முன்னாடியை விட்டு சுப்பிரவாதம் பாட விட்டாலும் சரி அப்படின்னு. ஒரு பொருள் வாங்குறது பெரிய விஷயம் இல்லை, வாங்கின பொருளை நல்ல முறையில் பயன்படுத்த தெரியணும். அதை நல்ல முறையில் பயன்படுத்த கொண்டிருக்கும் என் அன்பு உடன்பிறவா சகோதரர், என் அன்பு பங்காளி. என் வீட்டில் ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு முதல் காரணமே இந்த ஆளு அலையேசனு, கெட்டி வாசிக்கிற அலையேசன்னு. போகிற போக்கில் போட்டுவிட்டு போயிடுறாங்க, அங்கே நான் மாட்டிட்டு முடிச்சேன் என் வீட்டில். ஆமாம், அதை பற்றி பிரச்சனை போயிட்டு பொம்பளை போய் தள்ளி விட்டு நம்ம மற்ற வேலை பார்ப்போம். யோ இங்கே வெளியில் தள்ளி விடுவோங்கய்யா, அதை சொல்லுங்க ஃபஸ்ட்டு. அடுத்தபடியாக தானத்தில் சிறந்த அன்னதானம். இந்த அன்னதானத்தை நிதானத்தோடு விளங்கிய விழா குழுந்தர்களுக்கு மனமான நன்றி. நல்ல உணவு உபசரிப்பு, நல்ல வரவேற்பு, நடிகர்களுக்கு நல்ல முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா குழுந்தர்களுக்கு நன்றி. வந்து உள்ள ஊந்துக்கிட்டு நம்ம என்ன பேச வர்றோம்னு பேச விட மாட்டேங்குது. இது வேற டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. எதுக்கு வண்டையா? ஆமாம், நல்லா சாப்பாடு ஏற்பாடு நல்லா இருந்துச்சு. அப்படி கூப்பிடுவேன் நடிகர்லாம் வாங்க சாப்பிடுங்க அப்படின்னாவே முடிஞ்சு போச்சு. நம்மளுக்கு பாதிவே நிறைஞ்சு வரும். அன்றைக்கெல்லாம் நாடா வண்டி போய் நின்னே ஒருத்தர் கிளம்பிட்டேன். நாடாகாரங்களுக்கு நான் தாண்டா பரிமாறுவேன், நான் வண்டியை விட்டே கீழே இருங்களேன். ஐயா அவன் கூப்பிட்ற ஜெயிச்சே சரியில்லையா, தண்ணியை ஃபுல்லாக நிற்கிறேன். ஐயா வாடா ராசானே வா, நம்ம ஊரில் முக்கணியோட சாப்பாடுங்க. என்னடா அண்ணே மாம்பழம் பழம்பழம் வாழைப்பழத்தோட சாப்பாடு வாயா முதல்ல அப்படின்னு விடிச்சு இழுத்துட்டு போயிட்டாயா. இழுத்துட்டு போய் நானே தூக்க கலக்கத்தில் இருக்கேன், போய் கையை கழுவு அப்படின்னா பார்த்துக்க. கையை கழுவு, கையை கழுவி மூஞ்சியை கழுவு அப்படின்னா பார்த்துக்க. தண்ணி அள்ளி மூஞ்சியில் விட்டுரு, ஒரே வாடை. ஆட இல்லையா, மாட்டுக்கு வச்சிருந்தாங்கன்னா கழனி தண்ணி, அதில் கொண்டே விட்டு தொட்டியை மாற்றி விட்டாயா என்னையா. அவன் கூட சேர்ந்து நானும் போய் கழனி தண்ணியில் மூஞ்சியை கழுவிச்சு. அப்புறம் அந்த அம்மா கூப்பிட்டு, அப்பா அவனுக்கு இந்த அவனை போக சொல்லுங்க அப்படின்னு அவனை விரட்டி விட்டு முதல்ல மாம்பழம் பலாப்பழம் வாழைப்பழம் வச்சாங்க. அப்புறம் தான் கூட்டு பொரியலே வச்சாங்க. இங்கே மறுபடியும் வந்துட்டேன், தண்ணியை போடுவேன் விடுறா நான் தாண்டா பரிமாறுவேன். விசும்பிக்கிட்டு வந்தால வந்தவன் இலையில இருந்த மாம்பழத்தில் ஒரு மிதி நறுக்கணும். தள்ளி கொட்டே பிதிக்கிட்டு போய் எழுத்தாப்பு சாப்பிட்ட டான்ஸ் ராணி வாயில ஒரே அடி தண்டியில் உதவி தண்டியில் வீங்கி போச்சு. வீங்கி கிடக்குது. திடீர்னு என்ன ஆகுது,
அந்த இமிசை இல்லாமல் நல்ல முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்து அன்பு உள்ளங்களுக்கெல்லாம் மனமார்ந்த வேண்டிய மனசு தெரிவித்துக்கொண்டு பொம்பளை பேர் சொல்லியிருக்கோம்ல ஆட நாளைக்கு அபிநய சுந்தரி புதுக்கோட்டையை சேர்ந்த ராணிசி அவர்கள் விரகமணியில டான்சர் காமி அவ ஊரோரோ ஊரணிக்கு தண்ணிக்கு வந்தா ஓரமா கூட்டி கொண்டு வச்சும் அடுத்தபடியாக இங்கே மிக சிறந்த முறையில் வீடியோ கவரேஜ் இருக்கும் அன்பு பங்காளி தேவோட்டை சேர்ந்த சக்கரவர்த்தி ஸ்டுடியோ அன்பு பங்காளி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. என் கல்யாணத்துக்கு ஒரு சேர்த்தான் பாரு வீடியோ கல்யாண நிகழ்ச்சி ஃபுல்லா ஆடுறான்னு முதலாவது ரூமுக்குள்ள ஒரு வீடியோ செட் பண்ணிக்கிட்டு இருக்காயா டேய் போடா வச்சு வெளில அப்படின்னு நீ தானே எல்லா நிகழ்ச்சியும் எடுக்க சொன்னேன் அதுக்காண்டி இதெல்லாமா எடுப்பேன். ஆனா என் கல்யாணத்துல பாட்டு போட்டான் பாரு மதிச்சிருக்காரு ஐயோ பத்திக்குச்சுன்னு அன்னைக்கு பத்தினதான் இன்னும் கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் என் வீடுக்குள்ள. ஆமா ஆனா தங்கமான உண்டாட்டினே 4 நாளைக்கு முன்னாடி நானும் நின்று போச்சு சங்கத்திலே போன் பண்ணிட்டாங்க தம்பி வராத வீட்டுல இரு அப்படின்னு. ஏய் 7:30 மணி இருக்கு ராத்திரி வீட்டுக்கு வர ராத்திரி 7:30 மணி இருக்குடா சாப்பாடு வரீங்க இவன் நேரம் பண்ணிட்டான் மாமதாருக்கு தோசை ஊற்றி கொண்டு வரீங்க சரி தோசை ஊற்றி கொண்டு வரீங்க கொண்டு வந்து இலையில போடுறா தோசை கண்ண கரையில் இருக்கப்பா கருப்பட்டி தோசை இல்லையா இவன் சீரியலை பார்த்துக்கிட்டே லூசு பண்ண தோசை கல்ல குப்பரைக்க பிடிச்சிட்டு இருக்கா ஆர்வம் கோளாறுல சீரியல்ல விழுந்த இளவுக்கு இங்கே வச்சுக்கிட்டு ஒப்பாரு எனக்கு வந்துருச்சு கோவா அவன் எப்படி குப்பரைக்கு போட்டுட்டாள அதே மாதிரி அவளை குப்பரைக்கு போட்டு ஒரே குத்து குத்தலாம் போனேன் அன்னைக்கு ஒரு நானே வேற இல்லையா 7 மணிக்கு அடிச்சு விட்ட முடிச்சுக்க அப்புறம் 10 மணிக்கு அந்த மக்களோட அப்ப மட்டும் அடிச்ச போய்கிடா வரேன் தேவையாது பேசாம கருணை தோசையை தின்னு நெஞ்ச கறிக்கிறது எனக்கு எங்க வீட்டுல இருக்க கிழவி நல்லா சீரியலை பார்த்துட்டு செவனப்பு குடிச்சுக்கிட்டு இருந்துச்சுல்ல எனக்கு இங்க வாழ என்னடா நம்மளுக்கு நெஞ்ச கரைச்சிக்கிட்டு இருந்த கிழவி செவனப்பு குடிக்குதுன்னு சொல்லி செவனப்பு அப்படிலாம் குடிக்க கூடாதுல இப்படித்தான் குடிக்கணும்னு சொல்லி செவனப்பாய் மடமடன்னு வாயில ஊத்திட்டேன் ஊத்துனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அது செவனப்பே இல்லையா வெத்தலையை போட்டு துப்புர கிடம்பு இல்லாம இந்த கிழவி செவன பாட்டில் அப்படி புருட்டுன்னு துப்பி இருக்கும் போல இருக்கியா அதை வாங்கி ஏவாயில ஊத்தி சி வீட்டுக்கு ஒரு கிளவி நாட்டை கிடைக்கும் இருக்காங்க தீபாவளியோட கிளவியை க்ளோஸ் பண்ணியாச்சு அவுட்டு ஒரு வெட்டி விட்டு போட்டாங்க அதுல முடிஞ்சதுதான் கிளவி. நம்ம ஊர்ல ஒருத்தர் இருக்கேன் சாமியை எங்கே பார்த்தாலும் விழுந்து கும்பிட்டுருவாயா தீபாவளி அன்னைக்கு வெடியை பத்த வச்சிருக்கேன் பத்த வச்சதுக்கு அப்புறம் பார்த்திருக்கேன் லட்சுமி வெடி விழுந்து கும்பிட்டுருக்கேன் லட்சுமி வெடிச்ச முறை உள்ள வச்சுப்பா வருஷம் அவளுக்கு சாமி கும்பிட்டு இருக்காங்க அது கணக்கு அது போட்டு போகுது. ஆமா பக்தர்களுடைய பொதுமக்களும் அனைவரும் பிறந்ததாக வரவேற்கணும். இப்படிக்கு தத்தனி பூதங்குடி கிராமத்தார்கள் அன்புள்ளங்கள் சார்பாக வருக என உங்களை அன்புடன் வரவேற்கின்றார்கள். இந்த நாடக அமைப்பாளர் மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய அன்பு சகோதரர் பி சக்திவேல் ஸ்ரீநிவி நிவின் டிராவல்ஸ் சிறுவாச்சி அன்புள்ளங்கள் சார்பாக இந்த நாடகம் அமைக்கப்பட்டுள்ளது. எந்த நாடகம் இல்லை எல்லா நாடகத்தையும் மிக சீரும் சிறப்பாக சிறந்த நடிகரை கொண்டும் சிறந்த இசைக்கலைகளை கொண்டும் அமைத்துக் கொடுப்பார் என்பதை தெரிந்து கொண்டு நாடக அமைப்பாளர் அன்பு சகோதரர் பி சக்திவேல் ஸ்ரீநிவி நிவின் டிராவல்ஸ் சிறுவாச்சி அன்பு உள்ளவர்களுக்கு நன்றி வணக்கம். அப்பா பிடிப்பா போயிட்டு பொம்பளை பிள்ளை தள்ளி விட்டுருவோம் நான் பெற்ற இன்பத்தை அனைவரும் எல்லாரும் பெறட்டும். இந்த வண்டியில் பொண்ணு தோலை அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம். ஒரு முக்கியமான விஷயம் என்ன விஷயம் எங்களெல்லாம் உசுரோட கூட்டிட்டு வந்த வேன் டிரைவருக்கு மனமார்ந்த நன்றி. வண்டியை நிப்பாட்டிட்டு வண்ட பார்த்தோன்னே அவரை எழுதி போயிட்டாரு அங்கிட்டு இங்கிட்டு தூங்க முடியாத இடமானாங்க அப்படின்னு. ஆமா 6 வாடி கிளம்பி போயிட்டாரு. எங்க பத்தத்தூருக்கு போயிட்டாரா யாருக்கு நன்றி சொல்றவங்க டிரைவருக்கு நன்றி சொல்லி ஆகணும். 10 பேர் உயிரை பத்திரமா கூட்டிட்டு வர்றாருல டிரைவர்னு எப்படிப்பட்ட டிரைவர் தேவையா புதுக்கோட்டையிலேருந்து அருளாய்புரம்குள்ளேயே நிறைய வேகத்தடை இருக்கு வேகத்தடை மாதிரியே வெள்ளை கலர்ல கோடு போட்டு வச்சிருப்பாங்க அது மாதிரி வேகத்தடை மாதிரியே இருக்கு 5 பேர் தவேரா காரில் போறோம் நடிகர்கள் 5 பேர் புதுக்கோட்டையிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் அவுட்டர்ல போச்சு எரிச்சின்னு ஒரு ஊரு அந்த ஊர்கிட்ட போனவங்க பொட்டாமல் டிரைவர் பிரேக் முன்னாடி போன வண்டி பின்னாடி இழுத்துக்கிட்டு போயிருக்கேன் யோ என்னென்ன எதுக்கு அப்படி பிரேக் அடிக்கிற அப்படின்ட்டு இல்லை பாப்போம் யாரையா உண்மையுமே வேகத்தடையாது அப்படின்னா அது வேகத்தடையே இல்லை வேகத்தடை மாதிரி வெள்ளை கலர்ல கோடு போட்டு வச்சிருப்பாங்க இல்லை அதே வேகத்தடை நினைச்சு பிரேக் அடிச்சு இருந்து எல்லாம் வண்டிக்குள்ள விழுந்துட்டேன் ஏய் வண்டியை பார்த்து ஓட்டுறேன் மறுபடியும் வண்டியை கிளப்பி எடுத்து போயிட்டேன் கொலாப்பட்டின்னு ஒரு ஊர் அந்த ஊர்ல உண்மையாலுமே வேகத்தடை இருந்துச்சு இவன் என்னது நினைச்சுக்கிட்டேன் சும்மா வெள்ளை கலர்ல கோடுதான் போட்டு வச்சிருப்பாங்க இருக்கணும் வந்த வேகத்தை கொடுத்தேன் பாரு வண்டியை
கூட எல்லாம் ஹாலிவுட் படத்துல பறக்கிற மாதிரி பறக்குது காரு. டம்முன்னு விழுந்தது மிச்சம். ஆமா, வண்டி வாகனம் ஓட்டுறது, இந்த 2 வீலர் ஓட்டுறாங்க பார்த்து ஓட்டுங்க, கவனமா ஓட்டுங்க. இந்த முன்னாடி வீல தூக்குறாள், பின்னாடி வீல தூக்குறாள், ஒரு ஓரமா போய் தூக்கு, புளிய மரத்துல கொண்டு போய் முட்டு. நீ என்னமோ ஆடா ஓரமா உட்காந்து வெளியே இருந்தீங்கடா பண்ண. நம்ம ஊர்ல ஒருத்தன் முன்னாடி வீல தூக்குறேன்டா, தூக்க தெரியாம தூக்கி வெளியே இருந்த மேல கொண்டு போய் விட்டு இடிச்சு அவன் பீயோட பீயா பிதுங்கி செத்துட்டான். வண்டி ஓட்டினவனை போய் பார்க்குறேன், அவன் ஆஸ்பத்திரியில் எப்படி நடந்து வரேன், நல்லா இருக்குதா அப்படின்னு. ஏப்பா முன்னாடி வீல தூக்கி இப்போ ஒரு வீல தூக்கி தூக்கி நடந்துக்கிட்டு இருக்கேன். பார்த்து ஓட்டுங்க, பத்திரமா ஓட்டுங்க, கவனமா ஓட்டுங்க, பத்திரமா இருங்க. அதனால போயிட்டு தள்ளி விட்டு மற்ற வேலை பார்ப்போம். என்னை விட்டு தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் சின்ன நடிகர் புதுக்கோட்டையை சேர்ந்த ராகா என்பதை தெரிந்து கொண்டு அங்கே கிடி முழங்குது கருப்பசாமி, அங்கே கிடி முழங்குது கருப்பசாமி, கலசாமி, அங்கே கிடி முழங்குது கருப்பசாமி. சின்னம்மாலாம் எப்படி இருக்காங்க? சின்னம்மாக்கள், அதை நீ என்கிட்ட மட்டும் சொல்லாத அந்த வார்த்தையை. ஊரை சுத்தி இருக்குன்னு உனக்கு தெரியாது. அதை என்கிட்ட நீங்க சொல்லலாமா? அதை என்கிட்ட அன்னைக்கு தண்ணி தூக்க போகும்போது என்ன பார்த்துருக்கீங்க அந்த அம்மாட்ட? மூஞ்சி கழுவ. அது எது அந்த அம்மா பாத்ரூம்ல போய் இவர் மூஞ்சி கழுவுறாரு? ஏ ஆத்தா அத்தருமா என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை? அன்னைக்கு பாம்பை பிரட்ட செஞ்சேன், சாமியை கும்பிட்டுட்டு ஆரம்பிக்கிறேன். என்னது உனக்கு அப்பா வேணும். அப்பா அவர் எனக்கு சித்தப்பா. நான் மகன், நான் அண்ணன், இவர் அப்பா, இவர் யாரு? அண்ணன். இவர் அண்ணனா? சித்தப்பா மாறுகளா? ஓ, அப்படி சொல்ல நீங்க சித்தி மாறு.
வேற ஒண்ணும் இல்ல. என்னன்னு ஒரு மாதிரியா பாக்குற அவர? நம்ம ஒரு முன்னாடி நீங்க அவர் என்ன நோய் என்னமோ பேசிட்டு இருக்கீங்களே, என்ன விஷயம்? மெண்டல டான்ஸ் பாடாதா டான்ஸ் ஆடாதான்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன பிரச்சனைன்னு. முன்னாடி உட்காந்துக்கிட்டு எதுவும் பேச வேணாம் சரியா? அப்புறம் நான் பிடிச்சி செஞ்சு விட்டு போயிடுவேன். என்னைய பத்தி அப்புறம் தெரியல. அன்னைக்கு ஒரு ஆள் இப்படி பேசிக்கிட்டே இருந்தாப்புல, இன்னும் டான்ஸுக்கு ஆட மாட்டேங்குது, டான்ஸுக்கு ஆட முடியாது. போய் கட்டி பிடிச்சி உருண்டுட்டேன். அப்புறம் அதோட அப்புறம் அது எந்திரிக்கவே இல்லை. இனிமேல் யாரையும் குறைஞ்சிடணும், அது எந்திரிக்காது தான் போட்டு உருண்டேன். இனிமே எந்திரிக்காது. அப்புறம் என்னை பற்றி அப்புறம் ஏதாவது சொன்னீங்க அப்புறம் நல்லா தெரியாது. அப்புறம் நான் செஞ்சிருவேன் பார்த்துக்குங்க. அன்னைக்கு செஞ்சவங்க ஆமாம் அது வாயில் போய் நான் மொத்தம் கொடுத்துட்டாலும் வாய் கிழிஞ்சு போயிடும். சரிங்க போலாமா? என்னன்னு அப்பையிலேருந்து நீ மட்டும் பறவைகளை விரட்டிக்கிட்டு இருக்க? பறவையே அதிகமா முக்கியதுடா. ஓ அண்ணன் சட்டைக்குள்ள பனியனுக்குள்ள சட்டைக்குள்ள கூட போயிருச்சு. சரி சரி நீ ரொம்ப வருத்தப்படாத. வேணா இதை கொளுத்திடுவோமா? இல்லைங்க இந்த பூச்சிகளை கொளுத்திடுவோமான்னு கேட்குறேன். ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுமா? யானை போனேன் நான் அப்படி ஆளா? நான் அப்படி அசிங்கமா பேசுறாளா இல்ல நான் அசிங்கமா பண்றாளா? எவ்வளவு பாசமா பேசுறாங்க. என்னைய பத்தி அதுக்கு மட்டும்தான் தெரியும். நான் யாருன்னா அதுக்கு தெரியும், அது யாருன்னு எனக்கு தெரியும். நாங்க 2 பேரும் யாருன்னு எங்க சித்தப்புக்கு தெரியும். பூங்குயிலே பூங்குயிலே எங்க சித்தப்பா பாம்பட்டெல்லாம் இருக்காப்லையா? அப்பா நான் வாசிக்க என்ன நாடகத்துக்கே வரல, கிளம்புறேன். ஏங்க எங்க அப்பா கிளப்புறாரா? கிளப்பலம்மா, ஓவரா கிளப்புறாரு. ஓவரா கிளப்பு. பூங்குயிலே பூங்குயிலே நல்லா இருக்குமே. பூங்குயிலே பூங்குயிலே எங்க அப்பா மட்டும்தான் கரெக்டா அடிக்க முடியும் மகன் ஆடுறதுக்கு. அப்படி அப்பா அப்பா வளர்த்து வைக்கல, அதுவே வளர்ந்துச்சு. அப்பா அதுக்கு தகுந்தாப்புல அடிக்கிறாரு. சும்மா அல்ல ரிஹர்சல் பார்க்கும்போது இதை விட பயங்கரமா இருந்துச்சு.
அடிக்கிறாரு. அப்பே முகர வாயை தொடச்சுக்க. பாத்தியா எங்க அப்பா எப்படி அடிக்கிறாருன்னு? என்னது? ஒன்னும் படிக்க முடியாது சித்தப்பா. மறுபடியும் நான் ஆட்டேனி. எனக்கு இந்த வாசத்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கே நிக்குது? நல்லா நிக்குதா? நீ என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்க? ஏன் அதுக்கு எங்க சின்னம்மால ரொம்ப வருத்தப்படணும். யாரையா போடி மயிரங்க? ஆனா அந்த பிள்ளைய போடி மயிரங்க இல்லையா? திண்டுக்கல் தேனிக்கம்பா போடி மதுரைன்னு சொல்லுவோம்ல. மதுரை தேனிக்கம்பா போடி மதுரை, அதுதான் போடி மயிரன்னு. நீ போய் திருச்சியில போய் பாரு. திருச்சி தஞ்சாவூருக்கு போகணும். யார பத்தி போடி வாடின்னு சொல்லிருக்கா? ஒண்ணே கொடுமையா இருக்கு. போடி வாடின்னு வேற சொல்லுவியா? ஒண்ணே இல்லைங்கிறேன். அப்புறம் ஒண்ணு இது என்னடா பெரிய கொடுமையா இருக்குது? என்னடா அது பெரிய கொடுமையா இருக்கு? எங்க சித்தப்பாவோட உன்னை புடிச்சு கொடுக்குறேன் பாத்துக்க. எங்க சித்தப்பா உன்னை புடிச்சு விட்டு போயிடாது. அவர் புடிச்சு அப்புறம் புடிஞ்சா போக வேண்டியது. ஏமா திண்டுக்கல் தேனிக்கம்பா போடி மதுரைன்னு சொல்றோம்ல, அதுதான் போடி மயிரங்கிறது. திருச்சியில போய் பாரு. திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் போற பஸ் இருக்குல்ல, அதுல கண்டக்டர் எப்படி ஆலயத்து வரும்? திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் வேகமா சொல்லும் போது வேற மாதிரி தான் கேக்கு. நீ இதுக்கே எப்படி சங்கடப்படுறிய? மதுரையில போய் இறங்கி பாரு. ஆட்டோ ஓட்டுற நண்பர்கள் பஸ் விட்டு இறங்க விட மாட்டாங்க. என்ன கேட்பாங்க? சார் ஆட்டவா மேடம் ஆட்டவா? மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல போய் பாரு. சார் ஆட்டவா மேடம் ஆட்டவா? அவளை மேடத்தை விட்டு கொண்டு வச்சு ஆட்டுறா. எங்கடா ஆட்டவான்னு கேட்டு கிடக்குறேன். அதோட திண்டுக்கல் போய் பாருவேன். சார் சப்போட்டா 5 ரூபாய்க்கு சப்போட்டா. சப்போட்டா விற்பனமா? ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு விற்பனை. அப்படியே கொஞ்சம் மலப்பாறை பக்கம் வந்து பாரு.
முறுக்கு 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 ரயில்வே கேட்ல ஏறுவாங்க அம்மாளு முறுக்கு முறுக்கு, முறுக்கு முறுக்கு. முறுக்கு 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 ஏய் முறுக்கு முறுக்குன்னு சொல்றாரு வேகமா கேட்க அதான் போயிட்டு போகுது சரி. எந்த ரூபா போன நானா நான் புதுக்கோட்டை போனுங்க புதுக்கோட்டை போறியா ஏன்னா லூசு வண்டி இங்க தேவையோட போது புதுக்கோட்டை போறீங்க ஏங்க புதுக்கோட்டை போயிட்டு தேவட்டை போடுங்க புதுக்கோட்டை போட்டு தேவையோட போயிட்டு வண்டி மதுரை போகுதுமா மதுரை போதா நீ போட பாத்தியா ஃபர்ஸ்ட் நான் இப்போட பாக்குறேன் முன்னாடி போட பாத்தியா இல்லையா ஐயோ முன்னாடி போட பாத்தியா இல்ல நடுவுல நாச்சும் போட பாத்தியா இல்லையா சாமி சாமி எங்க வந்தாலும் அண்ணே, அது போடு, சாமி சாமி அண்ணே நானும் ஒரு வந்து கும்பிடட்டுமாண்ணே போட போட போயிட்டு மகனாயாது உன் மகன் சாமி எங்க சாமி ஆனே தரிசனமே இல்லையா தரிசனமே ஆமா எப்ப ஏறினாலும் சரி எங்க ஏறினாலும் சரி கண்ட்ரேட்டை கேட்டுதான் இருக்கணும் படிக்காத பாமர மக்கள் தான் கேட்டே இருவாங்க படிச்சாலும் என்ன பண்ணுவேன் சைட்ல எழுதி போட்டு வச்சிருக்காங்கல்ல அதை பாட்டு எழுதிடுறது எப்ப ஏறினாலும் எங்க ஏறினாலும் யாரை கேட்டு ஏறணும் உங்களை பார்த்து கண்டக்டர் பார்த்து கேட்டுக்கிட்டே இப்ப மதுரையில போய் ஏறுறேன்னு வச்சுக்க பஸ்ல ஏறுறேன்னு வச்சுக்கமா சார் இந்த வண்டி அங்க போகுமா போகாதா அப்படி கேட்டுதான் ஏறணும் இப்ப புதுக்கோட்டையில போய் போட்டு ஏறுறேன்னு வச்சுக்க லக்கேஜ் போட்டு ஏறுறேன்னு வச்சுக்கமா கண்ட்ரேட்டை கேட்கணும் சார் இந்த வண்டி போகுமா போகாதான்னு போட்டுட்டு ஏறவா சார் லக்கேஜ் போட்டு ஏறவா அப்படி கேட்டு ஏறணும் காரைக்குடி கேட்டுதான் ஏறணும் அப்படியே பஸ்ல கண்ட்ரேட்டர் இல்லையா பஸ்ல ஒரு 10 பேர் இருப்பாங்கல்ல அவங்கள வச்சுக்கிட்டு நீ ஏறு அவங்க என்ன பேசிருக்கா அவங்கள வச்சு கேட்டு ஏறுமான்னு அவங்கள வச்சு கேட்டு ஏறவா ஆமா கொஞ்சம் ஓரமா உட்காருங்கம்மா பின்னாடி வண்டி வருமா எந்திரிக்க நல்லா இருப்பிய வண்டி வருது தான் அந்த ஆயா எந்திரிக்கிற மாதிரி பூ வச்சுக்கிட்டு அங்கிட்டு திரும்பிக்கிட்டு ஆயா அங்கிட்டு திரும்பி பாரு அப்படி துப்புக்கா ரோட்ல வண்டி போயிட்டு கொஞ்சம் ஓரமா உட்காருங்க அப்படியே லெப்ட்ல வந்து ரைட்ல வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா வாங்க எங்கிட்ட ஒரு பக்கம் வரட்டும் வண்டி வந்து பத்திரமா வந்து சேர்ந்தா சரி போயிருச்சுல ஓ இன்சூரன்ஸ் தேவலமா நேற்று சாயங்காலம் வண்டி பாத்துனேன் நான் சொன்னேன் சில்லர் அடி கீழே இருக்கலான்னு கீழே ஒருத்தர் தண்ணியை போட்டு எண்ணெயை கேட்கிறாயா கண்ட்ராக்டர் ஒன்று சில்லர் இருக்கான்னு கேட்டேன் இல்லடா அப்படின்னு அப்ப என்ன இருக்கா நீ இருக்க நீ இருக்கா கீழேங்கிற ஏன்னா கண்ட்ராக்டர் 6 டிக்கெட் எடுக்கிறது 7 பண்ணிட்டேன் சன்னலுக்கு வெளில அப்படி கையை ஆட்ட ஆரம்பிச்சிட்டேன் டிரைவர் பார்த்தாரு கண்ட்ராக்டர் அங்கே ஒருத்தன் கையை வெளியாட்டி இருக்கேன் கையை உள்ள விட சொல்லி அப்படின்னாருல காலி கையை வெளியாட்டேன் கையை உள்ள விடுற அப்படின்ல நேற்று அப்படி ஒரு பொம்பளை இருக்கு அந்த பொம்பளைக்கு விட்டுட்டாங்க கையை அந்தம்மா ஏட்ட சண்டைக்கு வந்துருச்சு அவன் வெளியே ஆடிக்கிட்டு கண்டையில உள்ள விட்டு ஆடி உள்ள விட்டு ஆடிட்டு இருக்கானு நீ பண்ண தப்பு தானயா எவ்வளவு சிரமப்படுறேன் எவ்வளவு கஷ்டப்படுறேன் எங்களுக்கு தான் தெரியும் நீங்க அப்படி சிரமப்படுறீங்க நீ பல்லமேட்ல பஸ் போய் பாத்துறீங்க பார்த்ததுல பல்லமேட்ல பஸ் ஓட்டுனா கண்டையில எப்படி டிக்கெட் எடுப்பாரு கூட்டம் நிறைய இருக்கு கண்டையில எப்படி டிக்கெட் எடுப்பாரு எப்படி கூட்டம் நிறைய இருக்குல்ல பல்லமேட்ல பஸ் போற ஆடு பல்லமேட்ல ஏமா அப்படி ஆடிட்டு மேல கம்பியை பிடிக்க வேண்டியானே தம்பியை நாங்க பிடிக்க வேண்டியானே கீழே ஒரு கம்பி இருக்கு பாருமா கீழே உள்ள கம்பி அப்படின்னா ஏன் சட்டையை பிடிச்சிக்கிட்டு இருக்க அப்படிதான் கூட்டத்துல நிறைய இருக்கு அப்படி இப்படி ஆடும் போது அப்படிதான் ஆடிவேன் அதை மாதிரி தடுக்க கூடாது இதே கூட்டம் கிணறு கட்டு பசியில் இருக்குன்னு வச்சுக்க கண்டேட் மூஞ்சி பாத்திரிக்கா கிளவியெல்லாம் இருக்குன்னு வச்சுக்க என்னப்பா எந்த ஊர் போற ஏன் சொல்ல சும்மா படியில நின்று சத்து சும்மா என்னமா பேக்கு மாசம் எடுத்து மூட்டை சீட்டு கிடைக்குமா சும்மா மாடு சீட்டை கொடுக்க முடியாது என்ன 10 ரூபா கிளவி மேல ஏத்த சொல்றீங்க கிளவியில எரிச்சுனா முடிஞ்சு இப்படி போயிரு வயசு பிள்ளை எரிச்சுன்னு வச்சுக்க நல்லா இருக்கேன் அந்த பிள்ளை வந்துச்சா அந்த பிள்ளை காச்சமா நீ டிக்கெட் எடுத்தியா இல்லையா நான் டிக்கெட் நீ ஏன் நல்ல டிக்கெட் எதுக்குடா நம்மளுக்கு டிக்கெட் என்கிட்ட சில்லற இல்லங்க உட்கார இடம் இருக்கா இல்லையா உட்கார இடம் வந்து அவன் உட்கார்ந்து உனக்கு போட்ட சீட்டு தான் உட்காருமா ஏன் போட்ட இடம் இருக்கு கண்டக்டர் எங்கே தெரியுமா கணக்கு சொல்லுவாரு இந்த கண்டக்டர் அந்த கண்டக்டர் கணக்கு சொல்லுவாரு பாத்துக்க எங்க லேடிஸ் உட்கார்ந்து இருக்க இந்த கண்டக்டர் அந்த கண்டக்டர் கணக்கு சொல்றது பாத்துக்க மதுரையில இருந்து வண்டி போதுன்னு வச்சுக்க திருச்சிக்கு கண்டக்டர் ரூட் கணக்கு எப்படி சொல்லுவாரு பேரூர் நாலு கொட்டாப்பட்டி ஆச்சு இரியா ஒரு சீட்டு குறையுது இப்பதான் இருந்தியா ஒரு சீட்டு குறையுது சீட்டு
என்ன பண்ணிட்டு இருக்க ஏமா 3 பேர் சீட்ல உட்கார்ந்து அப்படிதான் அதுக்கு என் மடியில ஏறி உட்காந்துட்டு ஏமா இங்க உட்காரு நான் கலந்து சொல்றேன் பாரு 3 ஆள் சீட் உட்காந்துருக்கேன்னு வச்சுக்க நடுவுல ஒருத்தர் உட்காந்துருப்பாரா ஒண்ணு ஓரமா ஒருத்தரா ஐயோ அட ஓரமா ஒருத்தருமா நடுவுல ஒருத்தருமா ஐயோ நீ மொத்தம் 3 ஆள் உட்காந்துருப்ப பின்னாடி சீட்ல ஒருத்தர் உட்காந்துருந்தா வச்சுக்க அவன்கிட்ட டிக்கெட் எடுக்கிற எப்படி மலைக்கிறது அப்படிதாம்மா கேட்டு வாங்கினேன் கண்டக்டர் நிலைமை எப்படி வச்சுக்க டிரைவர் நிலைமை தெரியுமா அவர் காலேஜுக்கு வண்டி ஓட்டு போய் பார்த்துருக்காரு காலேஜுக்கு வண்டி ஓட்டு போகுது யாரு நம்மளா அவர் பேசாம ஓரமா தயாரிக்கிறாரு அவர் பேசாம நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அவரை பிடிச்சி நம்ம காலேஜுக்கு வண்டி வெறும் காலேஜ் பிள்ளைல இருக்கு அப்படி காலத்துக்கிட்டு வெறும் புதுப்பாட்டா போட்டுக்கிட்டு வண்டி பறக்க அது லட்சமே லட்ச பாப்பா போமா 6 அடிக்கிறாங்க நீ வேற வந்து போமா பஸ் வண்டி திருப்புற பார்த்தேன் அது படுக்க ஓயாம என் மடியில படுத்துக்கிட்டு ஏமா அப்படி இல்லம்மா நீ வந்து முன்னாடி உட்காந்து பாருமா டிரைவரை பார்த்தத வண்டி அப்ப 6 அடிச்சு பார்த்துருக்காரு காலேஜுக்குள்ள போகணும் காலேஜ் வாசல்ல என்ன உள்ளே விடுறேன் எதுக்குள்ள காலேஜுக்குள்ளமா உட்காருமா அதே சிங்கிள் இறக்கிட்டு வரும்போது பாத்திருக்காங்க ஒரு உள்ள கூட இருக்காது குண்டி இங்க எடுத்து வெறும் பழைய வாடா போட்டுக்கிட்டு போடுவேன் திடீர்னு கிளடி விட்டா முன்னாடி ஏறிச்சுன்னு வச்சுக்க கீரை எப்போதுமா போடுவார் அப்ப கீரை போடுறது எப்படி போட்டாங்க எங்கம்மா ஏறிட்டு முன்னாடி உட்காந்துருக்க சைட்ல கண்ணாடி தெரியுமா இல்லையா பாபஸ்ட் முன்னாடி எங்க ஏறிக்கிட்டு இருக்க இந்த காலையில காலேஜ் பிள்ளை ஏறும்போது மட்டும் என்னடா இந்த வண்டி வேறுச்சு கட்டையை கட்டி கொடுப்பா இதுக்கெல்லாம் யாருமா காரணம் யாரு காரணம் நீதான் காரணம் நானே பண்ணேன் வண்டி பூந்து உள்ள ஊந்து எல்லாத்தையும் மாத்திக்கிட்டே கிடக்கு என்ன பேச வரணும்னு நினைக்கிறப்ப அதை பேச விட மாட்டேங்குது ஏமா எதுல விட்டேன் வாயில யார் வாயில விட்டேன் நீ வேற லூசு பேல வாயில விட்டேன் அப்படியாமா அப்படியா இல்லங்க என்ன பார்த்தா அப்படியே தெரியுது அப்படி தெரியல அந்த மாதிரி டைப் கிடமா ஆள் நல்லா பட்டாம்பூச்சி மாதிரி சூப்பரா இருக்கேம்மா பட்டாம்பூச்சி என் கொட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி ஏன் இந்த பாட்டு வேணாமா சரி இப்படி வேற பாட்டு பாடுற ரத்த கொதிப்பு இருக்கு ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு என்ன சொல்லிருக்க சரி விடு இந்த பாட்டு வேணாம் இதோட சூப்பர் பாட்டு வச்சிருக்கா அந்த நாய துரத்தி போனப்பா இதுல சொரி நாயா இதுல தெரி நாயா யார பத்தி ஏமா நாயை பத்தி உனக்கு தெரியுமா நாயை பத்தி எனக்கு தெரியும் முன்னாடி பொட்டை நாய் போகும் பின்னாடி ஆம்பளை நாய் போகும் இந்த பொட்டை நாயை பார்த்து ஆம்பளை நாய் எப்படி தெரியுமா குலைக்கு எப்படி அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன 2 மணி நாள் வரைச்சிக்கிட்டு இருக்கேன் நீ மாடு நடக்காம போயிட்டு இருக்க போன வர மாட்டேன் கருப்பா இடம் எழுதுக்கிட்டே இது வந்து சைஸா கேட்கும் பொட்டை நாய் எப்படி உழைக்கி அப்ப அது 3 சரியில்லைன்னு அர்த்தம் அது வேண்டாம் தொழிற்காத்துறாங்க இதான் வேலையான உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் பின்னாடி வந்து போஸ்ட் ஆஃபீஸ் பொழுது கிடக்கு வாங்க அப்ப 3 சரியில்லாத நாய் இதே நல்ல மூடோட இருக்கிற நாய் உழைக்கிற வேலையே கிடையாது ஒன்லி சிக்னல் மட்டும்தான் ஆடிச்சுன்னு வச்சுக்க அப்ப ரெடி ஆயிடுச்சு இப்ப ட்ரை பண்ணி பார்ப்போம் யார பார்த்து சோத்த திங்கிறான்னு கேட்டேன் முதல்ல நீ சோத்த திங்கிற என்ன திங்கிற நீ பேசாத பொறுமையா பேசுறேன் பெண்களுக்கு பெரிய மகத்துவத்தை உண்டாக்குவே ஆம்பளை அப்படியெல்லாம் இல்ல பொம்பளை நாங்க இல்லாம எதுவுமே பண்ண முடியாது பொம்பளை நாங்க இருந்தா உங்களுக்கு சிறப்பே நான் பார்த்து வச்சாத்தான் நீ பொம்பளை ஆமா இல்லாட்டி நீ வேற ஆமா ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுங்க பொம்பளை நான் இருந்தா பத்திரிகை அடிச்சு கொடுத்தையா மத்தியானம் வந்துட்டாங்க ஊரோட எண்ணெய் அடிக்கிறதுக்கு ஒரு 4 தப்பு நடந்து போச்சு கல்யாண பத்திரிகையில என்ன நாடு எழுத்து பிள்ளை மாறி போச்சுங்க எம்பெருமான் அருளாளு ஐயோ அந்த நாய் இந்த நாய் அந்த நாய்
வெளியில வா உன்னை வச்சுக்கிறேன். நான் வச்சுக்கிறேன். அன்னைக்கு ஒரு நாள் மேடைக்கு எப்படி வந்துருச்சியா பொம்பளை வைக்க போட்டு கரெக்டா வந்து சிம்மியா அது பேரு அந்த அம்மா கூப்பிடுது சிம்மி சிம்மிய கடிச்சு விடாதவா அப்படிங்குது. சிம்மிய கடிச்சு விடாதுப்பா வாப்பா தம்பி அப்படிங்குது. அதை விட இன்னொரு கொடுமை நம்ம ஏரியா பக்கம் தான் போன வாரம் நாடகம் முடியிற வரைக்கும் ஒரு அம்மா நான் பாட்டு பாட ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க ஒரே அழுகுவியா. காலையில நாடு செழிக்கணும் நல்ல மழை பெய்யணும்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன் அந்த அம்மா அழுகுது. நாடகம் முடிஞ்சோன்னு போய் கூப்பிட்டேன் இங்க வாமா நீ நான் பாட்டு பாடுறப்பெல்லாம் அழுதுகிட்டே இருந்தேன் என்ன காரணம்னு கேட்டேன். அந்த அம்மா சொல்லிச்சு எங்க வீட்டு நாய் செத்து போச்சுப்பா அப்படின்னு. உங்க வீட்டு நாய் செத்ததுக்கு நான் பாட்டு பாடுறதுக்கு என்னெல்லாம் வித்தியாசம்னே அதுக்கிட்ட அந்த கிழவி சொல்லிச்சு ஒன்றும் இல்லை நீ பாடுறப்பெல்லாம் எங்க வீட்டு நாய் ஊட விடுற மாதிரியே இருந்துச்சு விளட்டு முண்டை என்னைய குள்ளவே பார்த்துட்டாயா நீ பாடுறப்பெல்லாம் அவங்க வீட்டு நாய் ஊட விடுற மாதிரி இருந்துச்சா நீ நாடகம் பார்க்க வந்து மண்டையை பொழந்துருவேன்ட்டு எழுத்துப்புல அச்சுப்புல நாலு பிள்ளை மாறி போச்சு. முதல் பேருக்கு என்ன தெரியுமா எம்பெருமான் அருளாலே திருமணம் நடைபெறும் நினைக்க சொல்லியிருந்தாங்க. அதுல புள்ளி வைக்காம விட்டு எமபெருமான் அருளாலே திருமணம் நடைபெறும் நினைச்சு விட்டு ரெண்டாவது தப்பு நடந்து போச்சு. சித்தப்பை பெரிய ஊர்ல சின்ன சாமி கீழே மணக்குடி பெரிய சாமி மேல மணக்குடின்னு வருது. ஆமா மணக்குடின்னு வருதுவாரு அந்த இடத்துல மாங்கிற எழுத்த போடாம விட்டுட்டு சின்ன சாமி கீழே நக்கடி பெரிய சாமி மேல நக்கடி நக்கடி நினைச்சு விட்டு மூணாவது தப்பு நடந்து வச்சு அவனை கல்யாணம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சனி என்றே புறப்பட்டு குடும்பத்தோட வரவும்னு அடிக்க சொல்லியிருந்தேன். நான் சனி அணைய புறப்பட்டு குடும்பத்தோட வரவும்னு அடிச்சு விட்டேன். கடைசி தப்பு தான் ஒரு சின்ன தப்பு. மாப்பிள்ளை வேறு கண்ணி குமரன் வச்சுக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒன்றும் இல்லை வச்சுக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒன்றும் இல்லை. இருக்க மாட்டியா அது செங்கரும்பு சார கொண்டு செங்கரும்பு அங்க வர சாமி போற அஞ்சாண்டா இருக்கு சாமியை சாமி தரிசனத்தை காமி வாங்க இப்படி போடா சுத்தப்பட்டு வராது நாலு போடாது எல்லாருக்கும் தனியா போடணும் முத போடு நம்ம போடு ரெண்டாவது போடு உங்க சமரி எப்படி வேணாலும் போடுங்க அந்த உட்காந்து யோசிப்பாங்க உட்காந்து யோசிப்பாங்க வாங்கி குடிச்ச போறியா
சும்மா கிடைக்குது இல்லையே சுப்பிரமணி அதெல்லாம் நீ ஒன்றும் தூக்க வேணாம். என்னதான் ஆம்பளை எந்த வேலை செஞ்சாலும் பெண்கள் செய்யக்கூடாதுமா. பெண்கள் மேல தமிழ்நாட்டுல தனிச்சிறப்பு இருக்கு. பெண்கள் தான் நம்ம நாட்டின் கண்கள் சொல்லியிருக்காங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பொம்பளையில ஏன் தெரியுமா சுடுகாட்டு கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாங்க? அங்க ஏதாச்சும் ஆம்பளைய நிம்மதியா சாப்பிட்டு உங்களுக்கு முச்சந்தியோட முக்காடு ஓட்டுல வெட்டி விட்டுறோம். வேற ஒண்ணும் இல்லவா? காதல் நல்லா ஆடுற, நல்லா பாடுற, உன்னைய பார்த்தா எனக்கு காதல் வந்துச்சு. உனக்கு வந்துச்சா? காதல் என்ன தெரியுமா? காதல்ங்கிறது காக்காப்பி மாதிரி. எப்ப நம்ம தலையில விழுகும்னே தெரியாது. நடந்து போயிட்டு காக்காப்பியை தொடட்டுன்னு வேஞ்சு விட்டுரும். அதே மாதிரிதான் காதல். எப்ப நம்ம மனசுக்குள்ள வருமே தெரியாது. காக்காப்பியை கூட தொடச்சி எடுத்துடலாம். காதல துடைக்கிறக்குள்ள மறவாடு பெரும்பாடு. நீதான் மொண்டாட்டி அவரு நீங்க வாத்தியார் சின்ன வயசுலேயே சொல்லுவாரு. எப்படி சொன்னாரு? நீ எல்லாம் பண்ணி மேய்க்கலாண்டா லாய்க்கு எப்படி பாரு. அப்ப என்ன பார்த்தா பண்ணிமா இருக்கா? வீட்டுல ஒரு வெள்ளை பண்ணி மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். அது ஒரு குட்டி பண்ணியை போட்டு நம்மள தூங்க விட மாட்டேங்கிறேன். குழந்தை வளர்க்கறதுனால சந்தோஷமான விஷயம் தான். இதுல அரசாங்க ஆம்பளைகளுக்கு எவ்வளவு துரோகம் பண்ணு தெரியுமா? பார்த்த போல பொம்பளைகளுக்கு எவ்வளவு பணம் தர்றாங்க? 20,000 25,000 எவ்வளவு சிரமப்பட்டு மாசம் பாக்குறாங்க. ஒரு 2,000 ரூபாய் எங்களுக்கு தர்றாங்க. நன்றி கட்ட உலகமடா ராமா. உங்களுக்கு 3000 பணம் கொடுக்குறாயா? எப்ப உள்ள வரக்காம குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணோம்னா 3000 ரூபாய். ஆப்பிள் ஆரஞ்சு இதெல்லாம் கொடுக்குறா. ஆலிக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் எதுக்கு? ரத்தம் ஊறுறது. அடுத்த ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் ரத்தம் ஊறுனா என்ன ஊராட்டி என்னவா அப்படின்னு கொத்தோட அரைச்சு எடுத்துட்டு போயிடுறாங்க. நீ நல்லா ஆடுற, நல்லா பாடுற. காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? நீ இப்படி ஒட்டி விட்டு போ. வீட்டுல முன்னாடி என்ன விளக்கமாத்துல அடிக்கிட்டு காதல் சொல்றீங்க எப்படிப்பட்ட காதல்? மேல போட்ட தவணி சேலையாகி போனது, சேலை இழுத்து விடுவது சேலையாகி போனது, கொக்கு ஒன்று கொக்கி போனது. பூஜை கேட்ட போனது என்று தானே போட்டது, போட்டதை யாரதை பார்த்தது. ஆளை தூக்குறே கொஞ்ச நேரம் பாரு நான் கூட கேட்கிறேன். என்ன பார்த்து என்ன கேட்ட கேட்ட கேட்டி மாத்துறேன். ஆளை நீங்க கூடி போட்டு வாழ வந்து மாத்துறேன். மூச்சு கேட்ட போகுது தானே பூத்தது, பூத்தத யாரத பார்த்தது. சகத்தை சுத்தி சுத்தி வல்லது தோக்க போனே சிக்கி போன குடிமைக்கு கூலி கேட்கிறேன். துள்ளி போன வெள்ளமாடு எள்ள பார்த்து ஏனது பாபு பேச பேச கேட்டு வேப்ப குத்தி இருக்கிறது. பூஜை கேட்ட போகுது தானே பூத்தது, பூத்தத யாரத பார்த்தது. சேல போட்டது சேலையாகி போனது. கொக்கி போடுது நீ வாடகை போச்சல் போச்சல் அந்த பிள்ளை போயிடுச்சியா போச்ச. இப்ப நான் யாரை வச்சு லவ் பண்றது? சரி சரி
சூப்பர் சூப்பர்